வணக்கம். புண்டரிகாசன் திருக்கோயில். இந்த கோயில் திருவல்லரை அப்படிங்கிற ஊரில் இருக்கு. இந்த ஊருக்கு திருச்சியிலேருந்து துறையூர் போகிற ரூட்டில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வாங்க பார்ப்போம். கோயிலை கட்டினவர் சிபி சக்கரவர்த்தி மன்னர் மகாராஜா. 6000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. ஆதி திருவல்லரை, ஆதி பெருமாள், பெரிய பெருமாள் இவர் தான் நின்ற கோலத்தில் இருப்பார். 12 அடி உயரத்தில். மேலே பஸ்ல இருந்து ஏறி வரப்போவே 18 படி பகவத்கீதையில் உள்ளது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணர் இருப்பார். அப்புறம் உள்ள போனோன்னே 2வது கோபுரத்தில் 4 வேத படிகள் இருக்கும். அது உள்ள போனோன்னே கம்பத்தடி, அப்புறம் தாயார், பெருமாள், சக்கரத்தாழ்வார், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காரிசித்தி ஆஞ்சநேயர் இவங்களெல்லாம் சேவிச்சு வெளியே வரணும். வாங்க இந்த கோயிலில் இருக்கப்போ குளத்தை பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த குளம் பார்த்துங்க. இந்த மாதிரி இந்த கோயிலில் சீர புஷ்கரணி, மணிக்கரணின்னு அதே மாதிரி 7 தீர்த்தங்கள் இருக்குது இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஓகேயா? சொல்லிட்டேன். ஏற போறியா மேலே? தெரிய மாட்டேங்குது. இல்லை போடுறாரா? மாரி விழுவ அப்புறம் சரி. என்னது? இல்லை வைக்கல. உள்ள எடுக்கூடாது சொல்கிறேன். இந்த கோயிலோட அதிசயம் என்னன்னா, எல்லா கோயிலையும் சுபத்திரன் பத்திரன் இருப்பார் 2 பக்கமும். இந்த கோயிலில் மாத்திரம் வாசலில் இருக்க மாட்டார், பெருமாள்கிட்ட இருப்பார்.
இந்த கோயிலோட சிறப்பு உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு 2 வாசலா குறிப்பிடப்படுது. இதுல வடக்கு வாசலா சொல்லப்படுற உத்தராயண வாசல் தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரைக்கும் திறந்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து தெற்கு வாசல்னு சொல்லப்படுற தட்சிணாயன வாசல், இந்த வாசல் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் சாமியை தரிசனம் பண்ண இந்த வாசல் வழியா அனுமதிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம குகையை நோக்கி போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். வா. வெளியே வந்தோம்னா சுற்றி வந்தோம்னா 4000 மூலிகை மரமெல்லாம் இருக்குது, 2000 பூச்செடிகள் இருக்குது, கிளி புறா குடவர கோவில், இது மாதிரி நிறைய இந்த பக்கம் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குது, மயில், கிளி எல்லாமே இருக்காட்டுருக்கு. வச்சு நீ அதிகமாக ஸ்டெப் எடுத்து வச்சு அவ்வளோ சரிஞ்சுக்கணும். நீயே நானே கேமரா ஃபோனு ஸ்டாண்டு எல்லாம் போயிடும். நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அந்த குகை. மார்க்கண்டேய மகரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் இருக்க குகை இதுதான். வாங்க கிட்டக்க போய் பார்ப்போம். இதான் அந்த குகை. அந்த பக்கம் இருக்கிறது தான் மகாலட்சுமி தாயார் தவம் இருந்த குகை. இந்த பக்கம் தான் மார்க்கண்டேய மகரிஷி தவம் இருந்த குகை தான். எதுக்கு உள்ள போய் வவ்வால் புல்கில குறை சொல்றியா? தவம் பண்ற என்ன தவம் பண்ண சொல்றியா? ஆனா கோவைக்குள்ள போற மாதிரினா செம்மையா இருக்குல்ல. கட் பண்ணி இதுதான் அதான் மகாலட்சுமி தாயார் தவம் இருந்த கோவை தான். பாம்பு பிடிக்கிற மாதிரியே இருக்கு. சிறப்பு பற்றி சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன். என் பேர் மாதவன். இது குடவர கோவில். ஆதிகாலங்களில் மார்க்கண்டேயர் மகர்ஷி இங்கே தான் தவசு இருந்திருக்கார். இவருக்கு துணையாக மகாலட்சுமி தாயார் மேற்கு அங்கே தவசு இருந்திருக்காங்க. இந்த கோயிலை கட்டினவர் சிபி சக்கரவர்த்தி மன்னர் மகாராஜா. 6000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. ஆதி திருவள்ளரை ஆதி பெருமாள் பெரிய பெருமாள் இவர் தான் நின்ற கோலத்தில் இருப்பார், 12 அடி உயரத்தில். இந்த பெருமாள் வடக்கு பார்க்க இருப்பார். ஒரு சுதர்சன சக்கரம் வடக்கு பார்க்க இருக்கும். மேலே ஃபஸ்ட்டில் இருந்து ஏறி வரப்போவே 18 படி பகவத்கீதையில் உள்ளது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணர் இருப்பார். இந்த கோயிலோட அதிசயம் என்னன்னா, எல்லா கோயிலையும் சுபத்திரன் பத்திரன் இருப்பார் 2 பக்கமும். இந்த கோயிலில் மாத்திரம் வாசலில் இருக்க மாட்டார், பெருமாள்கிட்ட இருப்பார். அப்புறம் உள்ளே போனோன்னே 2வது கோபுரத்தில் 4 வேத படிகள் இருக்கும். அது உள்ளே போனோன்னே கம்பத்தடி, அப்புறம் தாயார், பெருமாள், சக்கரத்தாழ்வார், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காரிசெட்டி ஆஞ்சநேயர் இவங்களெல்லாம் சேவித்து வெளியே வரணும். வெளியே வந்தோம்னா சுற்றி வந்தோம்னா 4000 மூலிகை மரமெல்லாம் இருக்குது, 2000 பூச்செடிகள் இருக்குது, கிளி புறா குடவர கோவில், இது மாதிரி நிறைய இந்த பக்கம் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. எதிர்த்தாப்புல வசந்த மண்டபம் பற்றி எதுவும் எழுதலையா?
சிரிப்பு. பாருங்க, இந்த டைம்ல செம்மையா இருக்குது. வெயில் அடிக்கல, மழை வேற மாதிரியே இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. சரிங்க வரேங்க. தண்ணி கொடுத்துருங்க. மணி 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 கேட்டேன். மணியா? மணி 12ங்க. இது எத்தனை வருஷத்துக்கு கோகை இது? இந்த கோகை இது ஆதி காலங்கள்ல உள்ளது. 7000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. ஒரு தோராயமா சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருக்கும்? இல்ல தோராயமா எத்தனை வருஷம் இருக்கும் இது அமைச்சு இந்த கோகை இருந்து? அதுதான் அந்த காலத்துல உள்ளது. இல்ல வருஷம் சும்மா ஒரு 6000 7000 இருக்குங்களா? 7000 வருஷத்துக்கு முன்பு உள்ளதுன்ற. சரி, ஓகே, சரிங்க. சரி. யாரு கேட்டாலும் 6000 வருஷம் தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. சரிங்க. ஐயா சொன்ன மாதிரி இது 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குகை. 7 தலைமுறையா இருந்த குகை. பாறை குடைஞ்சு வச்சிருக்காங்க இந்த குகை. என்னன்னா இந்த கல் ஏன் எடுத்து வைக்காங்கன்னா ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா வீடு கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேற இந்த மாதிரி இது பண்ணோம்னா இது மாதிரி எடுத்து வச்சா நம்ம சொந்தமாக வீடு கட்டலாம். வாடகை வீட்டில் இருக்கோம், அது மாதிரி செஞ்சாங்களோ என்னமோ தெரியல. அது மாதிரி அப்படி கூட இருக்கலாம். குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் இந்த கிணறு தான். இந்த கிணறு வந்து ஸ்வஸ்தி கிணறுன்னு சொல்றாங்க. ஒரு அமைப்பு, ஒரு லோகோ சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது சாய்பாபா கையில இருக்குமே அந்த மாதிரி தான் இந்த கிணறும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் கிணத்தை.